தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடியது டைரக்டர் ஆண்டோனியோ ஃபிக்வாவுடைய படைப்புல ஜாஃபர் ஜாக்சனுடைய நடிப்புல ஒரு ஆங்கில படமாக நம்ம ஒரு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மைக்கேல் ஜாக்சனுடைய பயோபிக்கை தான் இன்னைக்கு இந்த விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அண்ட் சேம் டைம் இந்த விமர்சனத்தை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்ச பிறகு சின்னதாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தங்களின் மேலான கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மைக்கேல் ஜாக்சனுடைய பயோபிக் இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, நான் இந்த படத்துக்குள்ளே போகும்போது என்னடா படம், சும்மா ஆக்சுவலாக ஒரு லுக் லைக் டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே போனேன். ஆனால் போன பிறகு தான் தெரிஞ்சுது நிறைய விஷயத்த அட்டகாசமாக தெரிவிக்க விட்டாங்க. அதுவும் படத்தில் வரக்கூடிய நடிப்பாகட்டும், படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், குறிப்பாக இந்த படத்தினுடைய டயலாக்ஸ் ரைட்டிங் ஆகட்டும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட இந்தியானாவில் 1964 மைக்கேல் ஜாக்சனுடைய 10 வயது பருவத்திலிருந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்பா ஜோசப் ஜாக்சன், 5 சகோதரர்கள். அவங்கள வச்சு ஜாக்சன் 5 அப்படின்னு ஒரு பேண்டை மேக் பண்ணி அந்த பேண்டு மூலமாக அவங்கள பிரபலப்படுத்த அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தில் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்து சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக அப்பா எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஜாக்சன் சொல்லும்போது பெல்ட் எடுத்து பின்னாடியே 4 வேல் வெளுத்து நில்றா அப்படின்னு சொல்லி அவரை கஷ்டப்படுத்துறதுலேருந்து அடுத்தடுத்து அவர் எந்த மாதிரியான கஷ்டங்கள் பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே எடுத்து சொல்லியிருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் ஆன் த ஸ்க்ரீன் நமக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஆல்பம்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். பட் அந்த ரசனைக்கு பின்னாடி அந்த கலைஞனுடைய வலிகளும் வேதனைகளும் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தம் திருத்தனமாக ஆணித்தனமாக இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நாம சொல்லலாம். படத்தை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ½ அன் அவர் அவரோட அந்த சைல்டுஹுட் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப 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 லேகியாகவும் போராகவும் தான் இருந்தது. அதை நாம் உண்மையை சொல்லி தான் ஆகணும். ரொம்ப போராக இருந்தது. ½ அன் அவர் என்னடா படம் ஒரு மாதிரி போகுது, நம்ம நினச்சதோட மோசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஃபஸ்ட்டு ½ அன் அவர் இந்த படத்தில் நமக்கு இருக்க தான் செஞ்சது. அண்ட் தென் ½ அன் அவர் நாம் கிராஸ் பண்ண பிறகு அக்ராஸ் த மூவி வேறு லெவலாக மேக் பண்ணியிருந்தாங்க. படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாங்க. அப்பா தன் மகன் மைக்கேல் ஜாக்சனை மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மிஷினாக தான் பார்த்தாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதாகட்டும். அண்ட் தென் சேம் டைம் என்னதான் இந்த உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மகனாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் தீர்த்து மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்பவுமே கூடவே ஆறுதலாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அம்மா கதாபாத்திரமாகட்டும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய சகோதரர்கள் அவர் எந்த மாதிரி பார்த்தாங்க அன்றைய காலகட்டத்தில். இன்னைக்கு எல்லாமே ஒரு ஈக்குவலாக இருக்கணும் அமெரிக்காவில். பட் ஒரு காலகட்டத்தில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பீப்புள்ஸ் அவங்களுக்குள்ள இருந்த அந்த கான்ட்ரவர்சி ஆகட்டும். எம்டிவியில் இவர் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எம்டிவி கிட்டத்தட்ட பிளாக் பீப்புள்ஸ் எல்லாம் அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளோ சாதாரணமாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதாகட்டும். அதுக்கப்புறம் அந்த என்டிவியுடைய மாஸ்டர் ஆஃப் த ஹெட்டா இவர் போன விஷயங்கள் ஆகட்டும் சொல்லி நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் மைக்கேல் ஜாக்சன் என்கின்ற அந்த கலைஞனுடைய மேடைக்கு பின்னாடி இருந்தக்கூடிய வலிகள், வேதனைகள், இனம் புரியாத சில உணர்வுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த நல்லாவே இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இவங்க ஒரு ட்விஸ்ட்டும் அடிக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட்டு தான் நம்மளால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, அதேமாதிரி படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் அவர் ஒரு ட்ராவல் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார், டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல் பண்ணி உலகம் முழுக்க போயிருப்பார். அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போர்ட்ரேட் பண்ணி அதில் இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அவரோட தலை எரிஞ்சு அந்த இடத்துல அவர் இந்த இடத்துல இதுக்கு மேலே முடி வளராது, இங்கே நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணும்போது இதுக்குண்டான வலி உங்களுக்கு வலிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும், அதை சாதாரணமாக உங்களால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அதையும் அவர் செஞ்சுக்கிட்டு அந்த வலிகளையும் பொருட்படுத்தாமல் அவர் மேடையில் நிறைய இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ஆதரவாகட்டும். பல நாடுகளுக்கு போய் அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல அவர் என்ன மாதிரியான இடர்களை என்ன சொல்கிறது மன ரீதியாக சந்திச்சார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட மைனஸ் பாயிண்டாக நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே நிறைய இடத்துல லேக் அண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ரொம்ப ரொம்ப லேகியாக போயிட்டு இருந்தது. என்னடா ஒரு டாக்குமெண்ட்ரி கூட மோசமாக எடுத்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ½ அன் அவர் இருந்தது. படம் 2 மணி நேரம் ஓடுதுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ½ அன் அவர் அப்படி தான் போயிட்டு இருந்தது. அதர் தென் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கதையுடைய நேரேஷன் ரொம்ப சுறுசுறுப்பாக போகுது. நிறைய விஷயங்கள், அதாவது மைக்கேல் ஜாக்சனை பற்றி நம்ம கேள்விப்படாத நிறைய விஷயங்களை இவங்க சொன்னதாகட்டும், அதை டயலாக் ரைட்டிங் மூலமாக மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்ச அந்த விஷயங்களாகட்டும் சொல்லி நிறைய விஷயங்கள் படத்தில் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க.
அண்டு அதையும் தாண்டி இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா இந்த படத்தை இதோடு முடிக்கல. தென் பி கமிங் டு செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி த ஸ்டோரி வில் பி கண்டினியூ அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து செகண்ட் பார்ட்டும் வருது அப்படிங்கிறது இன்னொரு சர்ப்ரைஸா இல்லை ஷாக்கிங்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு படத்தினுடைய கேஸ்டிங் பொறுத்து மட்டும் ஜாஃபர் ஜாக்சன், மைக்கேல் ஜாக்சனுடைய சகோதரர் மகன், சும்மா அவர் வந்து நடிக்கலைங்க, மைக்கேல் ஜாக்சனாகவே வாழ்ந்துட்டார். பெரும்பாலான சீன்ஸில் உண்மையிலே மைக்கேல் ஜாக்சன் தான் உயிரோடு வந்து நடித்த மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு அந்த த்ரில்லர் ஆகட்டும், பிளாக் ஆர் ஒயிட்டு, ராக் வித் யூ, அந்த ஹீல், இந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் அவரோட போர்ட்ரேலெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் ஜாஃபர் ஜாக்சன் உண்மையிலே பின்னி எடுத்துட்டார். என்னால் நம்பவே முடியல. உண்மையிலே வந்து ஆன் த ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது மைக்கேல் ஜாக்சன் தான் உயிரோடு வந்து திரும்பவும் இந்த படத்துக்காக நடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி படத்தில் வந்து ஆக்சுவல் ஃபுட்டேஜஸை நீங்கி மைக்கேல் ஜாக்சனோட ரியல் ஆல்பம் ஃபுட்டேஜஸையும் உள்ள ஒரு சில இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே கொஞ்சம் போராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே சரியான ஜோரு. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூடி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.